இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 5-6 பல் சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பல் பூண்டு, கொஞ்சம் தேங்காய் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம். இப்போ இது ஒன்றும் பாதியமாக க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காயும் ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ காட்டில் ஒரு வெண்டைக்காய் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். காட்டில் வந்து ஒரு 300 கிராம் அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். இதே நம்ம கொஞ்சம் வலுவழுப்பு தன்மை போகிறதுக்காக கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கோங்க. வெண்டைக்காயும் வதக்கி எடுத்தாச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு. இப்போ கடுகும் பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம தேங்காய் ஒதுக்கி வச்சோம் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்துக்கோங்க. 2-3 கருவேப்பிலையும் போட்டு க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க தேங்காயோட. இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை கிள்ளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக ஒரு நிமிஷம் எண்ணெயில் வதக்கிட்டுருக்குங்க. வதக்கிட்டு இப்போ நம்ம வெண்டைக்காய் வதக்கி வச்சோம் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ வெண்டைக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பிகினர்ஸ்க்கெலாம் வெண்டைக்காய் பொரியல் எப்படி வைக்கிறதுன்னு இந்த மாதிரி வெண்டைக்காயை ஃபஸ்ட்டு விழுவிப்பு தன்மை போக விட்டு வதக்கிட்டு அப்புறம் 2வது நீங்கள் பொரியல் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ இதை வதக்கிக்கலாம். இந்த டிப்ஸ் பிகினர்ஸ்க்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சேனலை ரெசிபிலாம் போய் பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இதை நல்லா ஹை ஃப்ளேமும் லோ ஃப்ளேமில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ரொம்பவே ஒரு அருமை அப்படியே உங்களுக்கு வறுவல் அப்படியே விழுது பார்த்தீங்களா. வெண்டைக்காய் இது எல்லாத்துக்கும் இன்னும் அதுக்குன்னு சொல்ல வேண்டாங்க. சாம்பார் சாதம், ரசம் வச்சுட்டு கூட இந்த மாதிரி நீங்கள் சைடிஷாக வச்சுக்கலாம். தயிர் சாதத்தை கூட இது சைடிஷாக வச்சுக்கலாங்க. எல்லாத்துக்குமே இந்த இது நல்லாயிருக்கும். சப்பாத்தி கூட நம்ம உள்ளே வச்சு ரோல் பண்ணி சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். நம்ம இஷ்டம்தான், எப்படியே சொல்லிகிட்டே போகலாங்க. ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.